இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல் கட்டுதல். அதாவது எடுத்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது. அது பண்ணணுமா, ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போது பல் கட்டுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எடுத்த பல்லில். அது எப்போ பண்ணலாம்? பால் பல் விழுந்து முளைச்சிட்டு இருக்குன்னா அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அடுத்து சக்ஸஸிவாக வரப்போகிற பர்மனன்ட் பல் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நம்ம பர்மனன்ட் பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறோம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா அதுக்கு நான் 3 காரணங்கள் சொல்கிறேன். இப்போது 5 விரல் இருக்குது, நம்ம 5 விரல் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு விரல் எடுத்துகிட்டு மீதி 4 விரலில் உங்களால் பிசைஞ்சு சாப்பிட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு ஆன்சர் கிடைச்சா நான் சொல்கிறதுக்கு பதில் கிடைச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி ஏன்னா ஒரே சைஸில் இல்லை, 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனாலும் அந்த 5 விரல் இல்லாமல் நம்மளால சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு பல்லு ஒரு பொசிஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது எதிலாவது ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் அந்த ஃபங்க்ஷன் லாஸ் ஆச்சுன்னா நம்ம அந்த பல்லால் ஒழுங்காக சீவ் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ இப்போது பல்லை எடுத்ததுக்கப்புறமா அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். அதுக்குண்டான கட்டாயத்தையும் நான் சொல்கிறேன், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ ஒரு பல்லை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இப்போ பல்லு வந்து சாதாரணமாக நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லுவேன்னா, மேல் பல்லும் கீழ் பல்லும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஒன்று இல்லாமல் இன்னொன்று வாழ முடியாது. இப்போ நீங்கள் கீழ்த்தாட பல்லை எடுத்துட்டிங்கன்னா மேல்தாட பல் கீழ் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அது எந்த லெவலில் கான்டாக்ட் எங்கே வருமோ அதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கீழ்த்தாட பல் மேல்தாட பல்லு டுவர்ட்ஸ் த கிராவிட்டி, ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே மூவ் ஆக ஆரம்பிக்கும். கீழ்த்தாடை வந்து கீழ்த்தாட பல்லும் மேலே தான் போகும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் எப்படியா இருந்தாலுமே மேல்தாட பல்லாக இருந்தாலும் சரி கீழ்த்தாட பல்லாலும் சரி சம்டைம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற பல்லும் சைடாக இருக்கிற பல்லு அந்த கேப் நோக்கி மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சதுன்னா உங்கள் பைட்டிங் ஹார்மோனி ஃபுல்லாகவே மாறும். ஹார்மோனின்னா இப்படி சேரணும், 2 பக்கமும் எல்லா பல்லும் ஒன்றா சேரணும். சேராமல் ஒரு பக்கமாகவே கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரே காலில் நடந்து போனீங்கன்னா ஒரு பக்கமாக முட்டி, ஒரு பக்கமாக ஆங்கிள், ஒரு பக்கம் இடுப்பில் எந்த அளவுக்கு லோடு ஜாஸ்தி ஆகுமோ அதே மாதிரி தாடை எலும்பில் இருக்க ஜாயிண்ட்டும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்ம உடம்புலையே ரைட் லெஃப்ட் இல்லாமல் ஃபியூஸ் ஆகிருக்கிற ஒரே சிங்கிள் ஜாயிண்ட்டு நம்ம தாடை ஜாயிண்ட் போன் தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தாடையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் வராது. எப்படி இந்த மூட்டு தேய்மானம் வரா மாதிரி இந்த தாடை மூட்டுலேயும் தேய்மானம் வரும். அது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் வரக்கூடாது அப்படின்னா அவன் பேலன்ஸ்டாக நம்ம பைட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நான் வந்து எடுத்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு டெமோ மாடல் தான். ஸோ இதில் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு முன்னாடி எடுத்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த முன்ன பல்லையும் பின்ன பல்லையும் நம்ம சப்போர்ட் எடுத்து 3 சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி, இதுக்கு பேர் வந்து FPD, அதாவது ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர். நம்ம ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பிரிட்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த முன்ன பின்ன பல்ல சப்போர்ட் எடுத்து இந்த பல்லை நம்ம ஃபிக்ஸடாகவே பண்ணிக்க முடியும். இல்லை இப்போ வந்து இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அப்படி இல்லை, இந்த முன்ன பல்ல இருக்கிற பல்லை டச் பண்ண வேண்டாம், அந்த பல்லையும் நான் கரைக்க வேண்டாம், நல்லா இருக்கிற பல்லை நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நமக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டென்டல் இம்ப்ளான்ட்ஸுங்கிறது என்னென்னா, சாதாரணமாக இப்போ ரூட் கெனால் பண்ணி அதுக்கு மேலே கேப் போடுற மாதிரி பல் எடுத்துட்டா உள்ள ரூட் இருக்காது இல்லைங்களா. ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் ஆர் நத்திங் பட் ஆர்டிஃபிஷியல் ரூட். ஸோ தாடை எலும்புக்குள்ளே ஒரு ரூட் பகுதியை வந்து உள்ளே பொருத்திடுவோம். அது எலும்போடு சேர்றதுக்கு 2 monthsலேருந்து 6 months வரைக்கும் ஆகும், பேஸ்ட் ஆன் த போன் நேச்சர். அது எலும்போடு சேர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நம்ம க்ரௌன் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். அந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் ஒரு பல்லுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமா? இல்லை. 2 பல் தர முடியுமா? இல்லை. ஏன்னா சப்போஸ் ஒரு இடத்துல 4 பல் இல்லைனாலும் இந்த மாதிரி 2 இம்ப்ளான்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி கேப் பிரிட்ஜாகவும் கொடுக்க முடியும். இல்லை இது மட்டும்தான் பண்ண முடியுமா? எனக்கு இப்போ எல்லா பல்லுமே எடுத்துட்டேன், சின்ன வயசுல நிறைய பல்லு எடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு அது இப்போ வந்து பல்லு இல்லாமல் இருக்குது, எனக்கு கழட்டி போடுற செட்டு எனக்கு போடுறது கம்ஃபர்டபுளாக இல்லை, ஃபிக்ஸடாக போகணும்னு நினைக்கிறீங்க, அப்போவும் பண்ண முடியும். மொத்த தாடைக்கு மேலே தாடைக்கு ஃபுல்லாகவுமே கீழ்த்தாடை ஃபுல்லாகவுமே டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணி அந்த டென்டல் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டோடவே கூட நீங்கள் வந்து பல்லு கட்டிக்க முடியும். ஏன்னா பல்லு கட்டுறதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பல்லு கட்டி நீங்கள் ப்ராப்பராக கடிக்க முடியல அப்படின்னா 3 விஷயங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பீச் வந்து மாற ஆரம்பிக்கும். 2வது உங்களோட ஃபேஷியல் ப்ரொஃபைல் மாறி இந்த இடத்துல கண்ணை ஒட்டி போகிற மாதிரியும் இந்த சதை தொங்குற மாதிரியும் இருக்கும். 3வது நீங்கள் ப்ராப்பராக சீவ் பண்ண முடியாது. ப்ராப்பராக சாப்பிடாம முழுங்கி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு ப்ளோட்டிங் ப்ராப்ளமோ கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமோ இல்லை சரியாக அரைச்சி சாப்பிட்றதுனாலையோ ப்ராப்பர் ஃபைபர் ஃபுட் எடுக்காதனாலையோ டயபெட்டிஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு பல்லு தானே, அதை எடுத்துட்டா ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடத்தை விட்டுடுங்க. சின்ன பல்லாக இருந்தாலும் ஒரு பல்லாக எடுத்திருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அருகில் இருக்கிற டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த 3 ஆப்ஷனில் எதை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் எதையாவது பண்ணுங்கள், அட்லீஸ்ட் அந்த பல்ல ரீடியானாவது பண்ணுங்கள்.
ஸோ பண்ண முடிஞ்சால் எல்லா பல்லையும் கடிச்சு சாப்பிட்டா நம்ம நினச்சதை சாப்பிட முடியும். இது போல் மேலும் தகவல்களுக்கு தொடரவும். நன்றி.